வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்க்க போறோம். அந்த காலத்து கால்சியம் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். முழங்கால் வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், பேக் பெயின், இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்குமே இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். எல்லார் வீட்டு கொல்லையிலயும் அந்த காலத்துல இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேப்பலை கட்டி மாதிரி பெரண்டை கட்டி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே சூப்பரா இருக்கும். இதை தொகையிலாவும் அரைச்சிக்கலாம். அது எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தா கூட பெரண்டைய தொட்டியில வந்து ஈஸியா வளர்த்துக்கலாம், கஷ்டமே இல்லை. வீட்டுல அந்த பெரண்டை இருந்தது அப்படின்னா அடிக்கடி நம்ம அதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த காலத்துல நமக்கு வரக்கூடிய அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். எலும்புகளும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெகுலரா எடுத்துக்கும் போது கால்சியம் சத்தும் நமக்கு கிடைக்கும். ஈவன் டைஜஷனுக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த பெரண்டை கட்டி, அதாவது பெரண்டை தொகையல் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் நல்லா பொரியட்டும். பெருங்காயம் பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். லேசா செவந்து வரும்போது 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 காஞ்ச மிளகா, இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு, மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். இது சூடா இருக்கும்போது இதுல சின்ன பீஸ் புளியை சேர்த்துக்கலாம். இந்த சூட்லயே வந்து புளியும் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். இப்ப இதை மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாத்திக்கலாம். பெரண்டை பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாவும் நல்லா பிஞ்சாவும் இருக்கு. இந்த மாதிரி பிஞ்சா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இலையெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முத்தலா இருந்தாதான் அந்த இலையை நம்ம தூக்கி போட்டுடணும். வேறும் பிஞ்சா இருக்கு, இது வேணா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கு பாருங்க, இது ஜஸ்ட் இந்த ஜாயிண்ட் அப்படி மண்ணுல இருக்கிற மாதிரி நம்ம ஒரு தொட்டில ஊனி வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், நல்லா ஈஸியா வளர்ந்துரும். இது வந்து நான் வீட்டுலதான் வளர்த்துட்டு இருக்கேன். ஈவன் அபார்ட்மெண்ட்ல பால்கனில கூட நம்ம வளர்த்துக்கலாம். இப்ப கட் பண்றதுக்கு இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இது இடத்துல லேசா கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா நார் வந்துடும். இன்னும் கஷ்டமே இருக்காது, ரொம்ப ஈஸி. கார்னரை நைஃபால் அப்படி பிடிச்சி அப்படி இழுத்தீங்கன்னா பாருங்க, அவ்வளவுதான். பெரண்டை கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி தான். முத்தலா இருந்ததுன்னா நார் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், பிஞ்சா இருந்தா நார் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் நடுவுலையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அதுல மிச்சம் மீதி நார்லாம் கூட வந்துடும். பாருங்க ஈஸியா எடுத்தாச்சு. பிஞ்சா இருக்கிற பெரண்டைன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து அரிக்கிற தன்மையும் கம்மியா தான் இருக்கும். முத்தலான பெரண்டை அப்படின்னாதான் கொஞ்சம் அரிக்கும். அப்படி முத்தலான பெரண்டையா இருக்காதுதான் நீங்க கட் பண்றீங்கன்னா கையில கொஞ்சம் நீங்க எண்ணெய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அரிக்காது. இப்ப இது வந்து நல்லா பிஞ்சா இருக்கிறதுனால கையில எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணிக்கலாம், சும்மா அப்படியே கட் பண்றேன். இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரண்டையை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த சைஸ்ல இஞ்சி ஒரு விரல் நீளத்துக்கு இருக்கு, இதை தோல் சீவிருக்கேன். இதை நம்ம பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல அதே கடாயை வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சியை லேசா வதக்கி விட்டுப்போம். இஞ்சியை கொஞ்சம் வதக்கிட்டோம்னா அதுல கொஞ்சம் விறுவிறுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அது குறைஞ்சிடும். இஞ்சி லேசா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரண்டை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெரண்டை லேசா கலர் மாறி வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பிஞ்சான பெரண்டையா இருந்தா இலைய சேர்த்துக்கோங்க, முத்தலா இருந்தா வெறும் பெரண்டையை மட்டும் கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பெரண்டை பாருங்க நல்லா கலர் மாறி வதங்கியாச்சு. இப்ப இதுல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். இஞ்சியையும் பெரண்டையும் நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலை இந்த மாதிரி லேசா வதக்கிட்டா போதும். பாத்தீங்களா, இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு இல்லையா, இது போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா சூடு ஆறியாச்சு. இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம இது கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்துப்போம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற இஞ்சி, பெரண்டை, கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம். இதையும் தண்ணி சேர்க்காம கொரப்பா அரைச்சு எடுத்துப்போம். பாருங்க, தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொரப்பா அரைச்சிருக்கேன். இதை இப்படியே வந்து நம்ம வேப்பலை கட்டிலாம் வச்சுப்போம் இல்லையா, அது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இது நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமையும் இருக்கும்.
தொகையல் மாதிரி வேணும்னா கொஞ்சமா நம்ம தண்ணியை சேர்த்து அரைச்சோம்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்து தொகையல் மாதிரி அரைச்சோம் அப்படின்னா அன்னைக்கே நம்ம யூஸ் பண்ணிடணும். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சிருக்கேன். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிரண்டைக்கட்டி ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா தாராளமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப இதுல நமக்கு பிரண்டைக்கட்டியே தேவையான அளவு போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து சுட்ட அப்பளம், சிப்ஸ், இல்ல கூட்டு, இது எல்லாமே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து கூட்டு பண்ணியிருக்கேன். இப்ப இந்த கூட்டோட இந்த பிரண்டைக்கட்டி சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது இப்படி பிசையும் போது பார்க்கறதுக்கு நமக்கு தொகையல் சாதம் மாதிரி தான் இருக்கும். பிரமாதமா இருக்கு. நல்லா வாசனையா டேஸ்டா அட்டகாசமா இருக்கு. சாதம் பிசையும் போதே பாத்தீங்கன்னா அப்படியே வாயில எச்சில் ஊறுது. இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுத்து கொரப்பா அரைச்சதுனால நல்லா கிரன்ச்சியா இருக்கு. சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. நம்ம இதுல சேர்த்திருக்கிற பிரண்டை, இஞ்சி, கருவேப்பிலை வாசனை அட்டகாசமா இருக்கு. டைஜஷனுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல எண்ணெயை தாராளமா விட்டு நம்ம பிரண்டை, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே வதக்கிட்டு இதை போல அரைச்சி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சிட்டோம்னா 1 வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். தயிர் சாதத்தோட அட்டகாசமா இருக்கும். வெறும் தயிர் சாதமும் இந்த பிரண்டை கட்டியுமே போதும், வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நமக்கு தோணும். கொஞ்சம் லூஸா அந்த தொகையல் மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி அரைச்சோம்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு 2-3 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து தேங்காய் சேர்த்தும் அரைப்பாங்க. தேங்காய் சேர்த்து அரைச்சோன்னா நம்ம அன்னைக்கே வந்து யூஸ் பண்ணிக்கணும். பிரண்டை வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம டெய்லி அரைக்கிறதுக்கு டைம் இருக்காது இல்லையா? இந்த மெத்தட்ல இந்த வேப்பலை கட்டி மாதிரி எதையும் வந்து பிரண்டை கட்டியை நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா வாரத்துல 1 நாள் ப்ரிப்பேர் பண்ணா போதும். வாரம் ஃபுல்லா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படிங்கறனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாதமா பிசைஞ்சு நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம எடுத்துட்டு போகலாம். நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு ரெசிபி. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட கண்டிப்பா அந்த பிரண்டை கட்டியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.